எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம நல்ல சீக்கிரமா ஈஸியா செய்யற மாதிரி ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது இன்ஸ்டன்ட் ரவா ஊத்தப்பம். உங்க வீட்டுக்கு யாராவது சட்டுன்னு கெஸ்ட் வந்தாங்கன்னா இல்லைன்னா சீக்கிரமா நீங்க ஏதாவது டிஃபன் செய்யணும்னா இந்த ரெசிபி ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ வாங்க இது ரவா ஊத்தப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இங்க ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய பவுல்ல 1 கப் அளவுக்கு ரவா எடுத்துக்கலாம். இது 250 ml கப். இது கூட 1/2 கப் அளவுக்கு அவல் எடுத்து 2-3 தடவை கழுவி கொஞ்ச நேரம் தண்ணியில ஊற வச்சு சேர்த்துக்கலாம். பாருங்க, அவல் நல்லா சாஃப்டா இருக்கு. 1/2 கப் அளவுக்கு தயிர், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம். இப்ப தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மாவை கரைச்சிக்கலாம். மாவு கொஞ்சம் கெட்டியா இருந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. கலந்து விட்டு தனியா எடுத்து வச்சிடலாம். ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப பொடுசா நறுக்கின 1 சின்ன கப் அளவுக்கு சாம்பார் வெங்காயத்தை நறுக்கி சேர்க்கலாம். 3 நறுக்கின பச்சை மிளகாய், பொடுசா நறுக்கின 1 துண்டு இஞ்சி சேர்த்து வதக்குங்க. இது கூட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு துருவி வச்ச 2 கேரட் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டு தாளிப்பை வேற போலுக்கு மாற்றி வச்சிருங்க. அடுத்து ஒரு தவாவை சூடு பண்ணி 1 கரண்டி மாவு எடுத்து ஊற்றுங்க. இப்போ ஊத்தப்பம் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தாளிப்பை மெதுவாக கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. மேலே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை நறுக்கி சேர்க்கலாம். சுற்றி கொஞ்சம் நெய் ஊற்றுறேன். உங்களுக்கு நெய் வேண்டாம்னா நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மூடி வச்சு ஊத்தப்பத்தை மூடி வைங்க. 1 நிமிஷம் ஆனதும் ஊத்தப்பமை திருப்பி போட்டு வேக விடுங்க. ஒரு நிமிஷம் வெந்ததும் தவாலேருந்து எடுத்துடலாம். சூடான இன்ஸ்டன்ட் ரவா ஊத்தப்பம் தயாராயிடுச்சு. இத சூடா நீங்க தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான நல்ல டேஸ்டியான ரெசிபி சட்டுன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க.